குடாசியம் ஜெயாசியம் வாழ்த்துக்கள். மகாலட்சுமி, சசிரேகா மேடம், ஜெகதீசன் சார், மாற்றம் எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்து. எஸ், அப்டேட்டட். மகிழ்ச்சி. மகா சார் வணக்கம் சார். வணக்கம். யுமாஸ் குடாசியம் டை கட்டிட்டீங்களா? அந்த அந்த இதற்குள்ள கேமரா அதனால தொடச்சிருக்க விஜயகுமாரு. நீங்க எங்க ஒரு முகிலுக்குள்ள போற மாதிரி இருக்குது, வானத்துக்குள்ள அப்படியே நீந்தி கொஞ்சம் டல்லுதாங்க. கேமரா கொஞ்சம் பழைய கேமராங்க. தொடச்சா சரியாயிரும்ல? தொடச்சிருங்க. இல்லைன்னா ஏதாச்சும் பஸ்ஸுக்கு கடலூர் பஸ் போனா வெயில்ல வச்சீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். பழைய கேமரா. சரி, மகிழ்ச்சி. நண்பர்களே, நேற்றைய கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். நேற்றைக்கு நாம் என்ன பண்ணோம், நேற்றைக்கு நாம் எதை பார்த்தோம், அதை நாம் இன்னைக்கு பார்க்கணும். அதுக்காக வேண்டி நேற்றைக்கு பார்த்தது சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்ல போறத சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற விஷயம் கவர்மெண்ட் கெஜெட்ல பதிவான விஷயம். அது நீங்க இது வரைக்கும் பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஆகினால இன்னைக்கு டுடே திஸ் ஈவினிங். அப்ப நேற்றுக்கு நாம் என்ன பார்த்தோம்னா சரி பாருங்க சார். நான் சொல்றேன் சார். சரியா சொல்லல மகாலட்சுமி. நீங்க நேற்றுக்கு சரியா மட்டும் சொல்லாம இல்ல, நேற்றுக்கு நீங்க சரியாவே இங்க இல்ல. நீங்க அந்த அசார் ஓட விளையாண்டுகிட்டே இருந்தீங்க. அதான் சொல்லுங்க. சரிங்க சார். நேற்று நம்ம பார்த்தது ஆசியம் பிசினஸ்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, நம்ம ஆசியம் பிசினஸ்ல அதோடைய பிசினஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 15 பாயிண்ட் கேட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. முதல்ல பாயிண்ட், இந்த பிசினஸ் மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்றதை பார்க்கலாம். எனி இந்தியன் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு இது எல்லாம் இப்ப நீ பேசுங்க. அன்மியூட் பண்ணி. எஸ் சார். சோ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருந்தா போதும். அவங்க நிச்சயமா நம்ம ஆசியம் பிசினஸ்ல ஜாயின் பண்ணலாம். பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் எதுவும் கிடையாது. ஒரு ரிலீஜியன், நோ காஸ்ட். எந்த ஒரு ஜாதி அடிப்படையில நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது, பெருசா நோ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மிகப்பெரிய முதலீடு அந்த மாதிரி ஒரு கட்டாயமோ அத்தியாவசியமோ எதுவுமே கிடையாது. மூன்றாவது, நம்ம பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இல்லாத பிசினஸ், எந்த ஒரு அபாயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு பிசினஸ். எந்த ஒரு கால சூழல்லையும் நம்மளால இந்த பிசினஸ் எல்லா இடங்களையும் செய்யலாம். எல்லா இடங்களையும் செய்யலாம். நாலாவது, நோ ஜாயினிங் ஃபீஸ். நம்ம பிசினஸ் ஜாயின் பண்றதுக்கு கம்பெனி ஒரு பைசா கூட கேட்க மாட்டாங்க. ஜாயினிங் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அஞ்சாவது பாயிண்ட், சப்போர்ட். அதாவது நம்மளுடைய பிசினஸ் நெட்வொர்க் பிசினஸ்ன்றதுனால அப்ளைன்ஸ் அண்ட் டவுன்லைன்ஸ் எல்லார்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ சப்போர்ட் ஆஃப் நெட்வொர்க் டீம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் சப்போர்ட் நிச்சயமா நமக்கு இருக்கு. அது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம், அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது 7வது பாயிண்ட், நமக்கு எந்த விதமான ஒரு மேன் பவரும் தேவையில்லை. நோ ஸ்டாஃப் ரிக்வயர்மெண்ட். அதாவது மேன் பவர் எதுவுமே நமக்கு தேவையில்லை. வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் எதுவுமே கிடையாது. அடுத்தது 8வது பாயிண்ட் பார்த்தீங்களா, நம்மளுடைய பிசினஸ் ஜாயின் பண்றது எந்த ஒரு கல்வி தகுதியோ அல்லது எந்த ஒரு சர்டிபிகேஷனோ முக்கியம் கிடையவே கிடையாது. முக்கியமான பாயிண்ட் இது. நோ எஜுகேஷன் சர்டிபிகேஷன் ஆர் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட். 9வது பாயிண்ட் எனி மனிதர், அதாவது ஒரு மேன், ஒரு ஆண், ஒரு பெண், எல்டர், ஸ்டூடெண்ட்ஸ், அன்எம்ப்ளாய்டு, எம்ப்ளாய்டு, இல்ல எல்ஐசி ஏஜென்சி, இல்ல பார்ட் டைம், ஃபுல் டைம், யாரு வேணாலும் நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணி நம்ம பிசினஸ் பண்ணலாம். கேன் ஜாயின் அண்ட் டூ த பிசினஸ். ஸோ 10வது முக்கியமான பாயிண்ட், நம்ம ஆசியம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ், அதாவது லாபத்துல மட்டும்தான் நமக்கு பங்கு இருக்கே தவிர கம்பெனில நஷ்டம் ஏதாச்சும் வந்தா அதுல நிச்சயமா நமக்கு அதுல பங்கு எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது. ஒன்லி ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ், வி ஆர் ஒன்லி ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ். 11வது பாயிண்ட், இந்த ஹோல் கண்ட்ரில, நம்ம இந்திய கண்ட்ரில ஹோல் கண்ட்ரில நம்ம எங்க வேணாலும், எது வேணாலும், எந்த இடத்துல வேணாலும் நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டுல மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல் இந்தியா லெவல்ல எங்க வேணாலும் என்னால ஸ்டார்ட், யார் வேணாலும் எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஹோல் கண்ட்ரி ஃப்ரீடம் ஃபார் பிசினஸ். எனிபடி கேன் ஸ்டார்ட். ஸோ 12வது பாயிண்ட், ஃப்ரீ ஆஃப் டைம் யூட்டிலைஸ். நம்மளுடைய ஓய்வு நேரத்துல இந்த பிசினஸ் நம்ம எளிதா பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம பிசினஸ்ல இருக்கு. 11வது பாயிண்ட், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா தனி மனித தோற்றம், மாற்றம், ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு.
14வது பாயிண்ட் கனெக்ட் வித் நியூ பீப்புள். அதாவது புதியவர்களோட நம்ம நமக்கு தெரியாதவங்களோடய புதியவர்களோட நம்ம கனெக்ட் பண்ணி இந்த பிசினஸ் ரொம்ப இலகுவா செய்யறதுக்கான மிகப்பெரிய ஒரு புதிய உறவுகளை மேம்படுத்துவது அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லலாம். கனெக்ட் வித் நியூ பீப்புள் இது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். 15வது இது வந்து ஸ்டேபிள் பிசினஸ் ஃபார் யாருக்கு? இந்த ஸ்டேபிள் பிசினஸ் நிலையான இந்த பிசினஸ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்கமிங் ஜெனரேஷன்ஸ். இது சீசன் பிசினஸ் எல்லாம் எதுவும் இல்ல, ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு பிசினஸ். ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள்ன்றதுனால ஸ்டேபிளா போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம். அடுத்த தலைமுறையையும் வியாபாரத்திலேயே நம்ம ஈடுபடுத்தலாம். இது மாதிரி 15 பாயிண்ட் நம்ம முக்கியமா பார்த்தோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி நைஸ் மகா, வெரி நைஸ், சூப்பர். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மகாலட்சுமி மேடத்துக்கு. இன்னைக்கு வந்து வேற யார் சொல்ல போறீங்க? நிறைய இருக்கீங்க, 11 பேர் இருக்கிறீங்க. இன்னொரு சேர்த்தி யார் சொல்ல போறீங்க? இன்னொரு ஆள் நெக்ஸ்ட் சாய்ஸ், அதாவது செகண்ட் ரெண்டாவது ஆள் யார்? யார் கை 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 தூக்கி இருக்கிறதா தட்டிட்டு இருக்கிறதா? செல்வராஜ் அண்ணன் வாங்கண்ணா, இப்படி வரோன்னு டக்கு டக்கு டக்குன்னு ப்ளீஸ் unmute yourself. அண்ணா அவர் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆஸ்க் டு அன்மியூட். ஏன்னா கை தூக்குனீங்க அப்புறம் வரமாட்டீங்க. சொல்லுங்க, பேசுங்க. எஸ் ப்ளீஸ் அண்ணா, எஸ் ப்ளீஸ் நீங்க பேசுங்கண்ணா. சார் கேக்குதா சார்? இப்பதானே கேக்குது, இவ்வளவு நேரம் கேட்கல. தேங்க்யூ. குட் ஆசியம். ஆர்சிஎம்மில் உள்ள வாய்ப்புகள். Any Indian 18 years completed, having bank account, joined RCM, no caste, no religion. Second point, no major investment. இதுக்கு அதிகமான முதலீடு தேவைப்படாது. தேர்ட் ஒன் வந்து நோ ரிஸ்க், ரிஸ்க்ங்கிறதே கிடையாது. ஃபோர்த் ஒன், நோ ஜாயின் ஃபீஸ். இதுல வந்து இணைவதற்கு எந்த விதமான நுழைவு கட்டணமும் கிடையாது. அஞ்சாவது ஒண்ணு, சப்போர்ட் ஆஃப் நெட்வொர்க் டீம். இதுல வந்து நெட்வொர்க் டீமோட சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் இதுல. சிக்ஸ்த் ஒன், நோ ஆபீஸ், நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல வந்து அலுவலகமோ இல்ல வேற அலுவலக சாதனங்களோ எதுவுமே தேவையாது இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. செவன்த் ஒன், நோ ஸ்டாஃப் ரெக்கையர்டு. எந்த விதமான ஸ்டாஃபும் ரெக்கையர்டு எந்த விதமான ஸ்டாஃபும் இதுக்கு தேவைப்படாது, நம்மளே செஞ்சுக்கலாம் சார். எயித் ஒன், நோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் சர்டிபிகேட் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஏதாவது எந்த விதமான படிப்பு சான்றிதழ்களும் அனுபவமும் தேவையில்லை இதுக்கு. அது ஃபோர்த் ஒன், மென், உமன், எல்டர், யங்கர், எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு, எல்ஐசி ஏஜென்ட், ஸ்டூடெண்ட், எனிவேர் ஜாயின். இது எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் சார். இது எந்த வித இதுவும் கிடையாது. பத்தாவது ஒண்ணு, ஒன்லி ப்ராஃபிட் பார்ட்னர். இது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ல மட்டும் தான் நமக்கு பங்கு உண்டு, நஷ்டத்துல நமக்கு பங்கு கிடையாது. 11, ஹோல் கண்ட்ரி ஃப்ரீடம் ஃபுல் பிசினஸ், எனிவேர் யூ கேன் ஸ்டார்ட். இந்த இந்தியாவுல எங்க வேண்டுமானாலும் போய் நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 12, ஃப்ரீ ஆஃப் டைம் யூட்டிலைஸ். நம்ம வந்து நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு எப்போ ஓய்வு வேணும் இருக்கோ அப்ப இந்த பிசினஸ் நம்ம எடுத்து செய்யலாம். 13, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். தனி மனித ஆளுமை. இதுல வந்து நம்ம வளர்த்து கொள்ளலாம். 14, கனெக்ட் வித் நியூ பீப்புள். புதிய நபர்களோட அறிமுகம் நமக்கு கிடைக்கும். இந்த பிசினஸ் வளர்ச்சிக்கு பெரிய உதவியா இருக்கும் அது. அடுத்த கிளாஸ் 1, ஸ்டேபிள் பிசினஸ் ஃபார் கமிங் ஜெனரேஷன். ஸ்டேபிலிட்டி இல்ல, ஸ்டேபிள் பிசினஸ் ஃபார் கமிங் ஜெனரேஷன். அது எதிர்கால சமுதாயத்திற்கு சிறந்த வியாபாரம் இது. சந்ததிக்கு சிறந்த வியாபாரம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் MLM கம்பெனிஸ், டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளுக்கு என்னென்ன கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இப்போ கடை தெருவில் விற்கிற அந்த அதாவது பஜார்ல விற்கிற ஆளுகளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பட் நம்ம பஜார் கிடையாது, அதை நீங்க புரியணும். we are not பஜார் பர்சன்ஸ். நம்ம யாருன்னு கேட்டா நாம வந்து டைரக்ட் செல்லிங். இப்போ இது வந்து கவர்மெண்ட் வகுத்து கொடுத்திருக்கிற ரூல்ஸ். நான் காமராஜோ செல்வராஜோ மகாலட்சுமியோ அல்ல, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் டைரக்ட் செல்லிங் எழுதி கொடுக்கும்.
இது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க இருக்கிற லீடர் யாரும் அவங்க டீம் சொல்லி தருவாங்களா எனக்கு தெரியாது. ஆனா சொல்லி கொடுக்கறது நல்லது. எழுதிக்கங்க. டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங்னு சொன்னா என்ன அர்த்தம்? மீன்ஸ் marketing or sale of goods directly to the end user consumer using word of mouth publicity. இது பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் டைரக்ட்லி டு த எண்ட். அதாவது கடைசி வரைக்கும் வந்து இந்த பொருள்களை நேரடியாக கொண்டுட்டு போய் பொருள்களையோ அல்லது என்னது நம்ம வந்து விற்பனையோ நேரடியாக சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் விற்பனை பொருள்களின் விற்பனையை நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறது. யாருக்கு? யூசர் கன்சியூமர் இவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. எப்படின்னு கேட்டா அது எப்படி சேர்க்கறது கொடுத்துருக்காங்க. யூசிங் வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி. வாயில எப்படி கேட்டா வாயில சொல்லி வாயில வந்து பப்ளிசிட்டி பண்ணி. இப்ப அதுல எல்லாம் பழைய அந்த ட்ரெடிஷனல் எங்க பப்ளிசிட்டி? மீடியா பப்ளிசிட்டி. இங்க மவுத் பப்ளிசிட்டி எழுதிக்கோணும். இந்த மவுத் பப்ளிசிட்டி மூலமாக கன்சியூமர் கொண்டு போய் நேரடியாக பொருளை சேர்ப்பதுதான் டைரக்ட் செல்லிங். சரி, அதுதானா சார்? இல்ல, அடுத்தது பொருள்களை டிஸ்பிளே பண்ணலாம் அல்லது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அல்லது என்ன செய்யலாம்? பேம்ப்ளெட்ஸ், அதாவது விவரக்குறிப்பு நிறைந்த அந்த பேம்ப்ளெட்ஸை கொடுக்கலாம். அப்புறம் என்னது? இதுதான் வந்து டைரக்ட் செல்லிங்ல நாம பயன்படுத்தப்பட வேண்டிய விளம்பரங்கள். ரைட்டா? நான் ஜானண்ணா இத சேர் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியா அந்த அம்மாளி ஸ்கூல் போட்டு பாரு. கதவு சார் மக்கள் சொல்லுங்க. அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. ஸ்கூல் உட்காரு. எங்க விட்டேன்? நம்ம வந்து டைரக்ட் செல்லிங்கிறது நேரடியா பொருளை கொண்டு போய் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? வாய் மூலமாகவோ பொருள்களை வந்து டிஸ்பிளே பண்ணியோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி. டிஸ்பிளேனா பொருள்களை வந்து பரப்பி விட்டு காமிக்கணும் ஜனங்களுக்கு. அல்லது வந்து என்ன செய்யலாம்? பொருள்களை விளக்கம் சொல்லலாம். விவரக்குறிப்புகளை அந்த பேம்ப்ளெட்ஸ் மூலமாக கொண்டு போய் ஜனங்களுக்கு இந்த பொருட்களை சேர்க்கணும். கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா நாம் இதை செய்யணும். கம்பெனி என்ன செய்யணும்? கம்பெனி கேன் ஓப்பன் பிக்கப் பாயிண்ட்ஸ் அண்ட் டெலிவரி பாயிண்ட்ஸ் ஃபார் மெயின்டைனிங் எஃபெக்டிவ் டெலிவரி சிஸ்டம். கம்பெனி இந்த வேலையை தான் செய்யும். ஒரு பிக்கப் சென்டர் கொடுப்பாங்க, இல்லைன்னா என்னது ஒரு 1.5 ரூபா குயிக் கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா உங்க பொருள்களை கொண்டு போய் அங்கே ஸ்டாக் வைக்கிறது. இப்போ பிக்கப் சென்டருடைய வேலை என்ன? பொருளை அங்கே கொண்டாந்து ஸ்டாக் வைக்கிறது, டெலிவரி பண்றதுக்காக கொண்டாந்து வைக்கிறது. ஆனா டெலிவரி பண்ண வேண்டிய விதம் என்ன? யாராச்சும் வந்து வாங்கிக்குவாங்க, யாராச்சும் இங்க வந்து பண்ணிக்குவாங்க. பாருங்க, முதல் ரூல்ஸே பாருங்க. நீங்க என்ன செய்யணும்? டைரக்ட் செல்லிங் மீன்ஸ் என்ன செய்யணும்? டைரக்ட் செல்லிங் என்னமா? ஹலோ, டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் டைரக்ட்லி டு தி எண்ட் கஸ்டமர். அப்படின்னா ஜனங்கள் வந்து எங்க இருக்கிறாங்களோ அங்க கொண்டுட்டு போய் பொருளை சேர்க்கறதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? டைரக்ட் செல்லிங்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, புரிஞ்சிடுங்க. வேற யாருக்காச்சும் புரிந்தால் போதும். புரிந்தவர்கள் இந்த பிசினஸ் செய்தால் ஜெயிக்கலாம். புரியாமல் நாம மழை பெய்யும் போது உப்புவிக்கு போகக்கூடாது, காற்று அடிக்கும் போது பொறிவிக்கு போகக்கூடாது. மழை பெய்யும் போது உப்புவிக்கு போனா என்னாக? உப்பெல்லாம் கரைஞ்சு போயிடும். காற்று அடிக்கும் போது பொறிவிக்கு போனா என்னாக? பொரியெல்லாம் பறந்து போயிடும். ஆகையினால விஷயம் புரியணும். டைரக்ட் செல்லிங் மீன்ஸ் மார்க்கெட்டிங் ஆர் சேல் ஆஃப் குட்ஸ் டைரக்ட் டு த எண்ட். அப்புறம் என்னது? யூசர் கன்சியூமர் யூசிங் வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி. வாய் விளம்பரத்தின் மூலமாக பொருளை வந்து என்ன செய்யலாம்? பரப்பி விட்டு ஜனங்களுக்கு காட்சி டிஸ்பிளே பண்ணுவதன் மூலமாக, விளக்கம் சொல்லுவதன் மூலமாக, விவரக்குறிப்புகளை கொண்டு போய் ஜனங்களுக்கு வந்து சேர்ப்பதன் மூலமாக பொருள்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன்
பாருங்க, அதுல போட்டு பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன். இத வந்து தெரியாதபடிக்கு என்ன பண்றாங்க, 5 லட்சத்துக்கு கடை எடுக்க வேண்டியது, உள்ளே உட்காந்துக்க வேண்டியது, அப்புறம் என்ன செய்ய வேண்டியது, யாராச்சும் வந்து வாங்கினா வாங்கிட்டு வாங்க. நம்ம கடை எடுத்தது யாருக்கு தெரியும், இங்க பொருள் இருக்கிறது யாருக்கு தெரியும், வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க எங்க இருக்கிறாங்க அங்க கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் டைரக்ட் செல்லிங். அப்ப இதுல தெளிவாய்க்கும். ரெண்டாவது, செகண்ட் பாயிண்ட், டைரக்ட் செல்லிங் என்ட்ரி. That means a business entry as recognized by law for the time being in force, including but not limited to company duty, incorporated under the Indian Companies Act, a registered partnership firm constituted under the Indian Partnership Act. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது என்ன, அந்த பிசினஸ் என்னன்னு கேட்டா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்டமைப்பை கொண்ட ஒரு கம்பெனியாக, அந்த கம்பெனி சட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இது இருக்க வேண்டும். அதான் டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கான டெஃபனிஷன். அங்கீகரிக்கப்பட்ட, அப்புறம் என்னது, லிமிடெட் கம்பெனியா இருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியா இருக்க வேண்டும், கம்பெனி சட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட கம்பெனியா இருக்க வேண்டும். இது வந்து நம்ம கம்பெனிக்கு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கான வரையறை, டைரக்ட் செல்லருக்கான வரையறை. நம்ம டைரக்ட் செல்லரா நம்ம தான். என்னன்னு கேட்டா, a person who is authorized by the direct selling entry to engage into the business of direct selling. யாரப்பா டைரக்ட் செல்லர்னு கேட்டா, அவர் வந்து இந்த பொருட்களை யாரெல்லாம் கம்பெனியில நேரடியாக வந்து ஜாயின் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொண்டு போய் நேரடியாக சேர்க்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் தான் டைரக்ட் செல்லர். ரைட். அடுத்தது கன்சியூமர். டைரக்ட் செல்லர் விற்கிறவர், நேரடி விற்பனையாளர். கன்சியூமருக்கு யாருங்க சார்? கன்சியூமர் யாருன்னு பாருங்க. Means a person who is authorized by direct selling entry to encourage into the business or direct selling. இவர் யாருன்னு கேட்டா, கன்சியூமருக்கு கன்சியூமர் வந்து விற்பனையாளருக்கு. கன்சியூமருங்கிறது an individual who buys goods or services for personal use and not for manufacture, resale, and shall have some same meaning of provided under the Consumer Protection Act 1956. 1986. 1986 இந்திரா காந்தி அம்மா இருந்த போது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 1930 ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்னன்னு கேட்டா, இந்தியாவிலே பிரிட்டிஷ்காரன் பொருள்களுக்கு தவிர மாற்று பொருள்களை, அந்த பொருள்களுக்கு மாற்று பொருள்களை இந்திய அரசாங்கம் தயாரிக்க கூடாதுங்கிறது அந்த 1930 காந்தி இர்வின் ஒப்பந்தம். அதை வந்து உடைக்கிறதுக்காக வேண்டி இந்திய கம்பெனிகள் வளராமல் நின்று போன அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக 50 ஆண்டு காலம் அதை உடைப்பதற்காக வேண்டி இந்திரா காந்தி அம்மா வந்து என்னது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 1986, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஒரு கன்சியூமர் விரும்பினால் பிரிட்டிஷ்காரன் போட்டு தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க விரும்பினா என்ன விரும்புறாங்களோ அந்த பொருட்களை, கன்சியூமருக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னு அதுக்கு பேர். அந்த சட்டத்தின்படி நுகர்வோர்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், எந்த கம்பெனி பொருளை வேண்டுமானாலும் வாங்கி. அந்த 1986 சட்டப்படி, அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி கன்சியூமர்ங்கிறவர் என்ன பண்ணணும்னு கேட்டா, என்ன செய்யணும், த கன்சியூமர் an individual who buys goods or services for personal use and not manufacture, resale, and shall have the same meaning of provided under the consumer. அதாவது கன்சியூமருங்கிறவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக பொருட்களை வாங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருக்கு விற்க முடியாது, கன்சியூமர் கொண்டு விற்க முடியாது. அதே மாதிரி அவர் பொருள்களை தயாரிக்க முடியாது. இதுதான் வந்து கன்சியூமருக்குள்ள டெஃபினிஷன். பொருள்களை வாங்கும் அதிகாரம் மட்டும்தான், கன்சியூம் பண்ணக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதுதான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதனாலதான் கம்பெனி நம்மளுக்கு டைரக்ட் செல்லர்னு சொன்னாங்க, நம்மளை வந்து கன்சியூமர்னு சொல்லுவோம். இப்ப வரைக்கும் கன்சியூமர்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்ப பாருங்க, அடுத்தது 5வது பாயிண்ட், பொருள் பாதுகாப்பு. பொருள் பாதுகாப்பு எப்படி இதுல இந்த டைரக்ட் செல்லிங்ல பொருள்களுக்கு என்ன பாதுகாப்பு? குட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் shall have the same meaning as
defined in the Sale of Goods Act and Section 3 of 26 of the General Classes Act 1897, that is, it shall include every kind of movable properties other than actionable claims and money. இதுதான் வந்து என்னது பொருள்களுக்கான வரையறை. இந்த பொருள்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா 1897 வந்து பொருள் பாதுகாப்பு சட்டம் சரத்து 3/26 படி என்னவா இருக்கணும்னு கேட்டா எல்லா வகையான மூவபிள், அதாவது அதுக்கு என்ன மூவபிள், மொபைலைஸ்ட் அதர் தேன் ஆக்ஷன் கிளைம்ஸ் மணி. அதாவது இந்த பொருள்கள் வந்து நம்ம வாங்கவோ யூஸ் பண்ணவோ, ஒருவேளை அதுல ஃபால்ட் இருந்தா திருப்பி கொடுத்துறவோ வந்து அதுக்கு என்ன அந்த பொருள்களுக்கு என்ன வேணும், உரிமை இருக்க வேண்டும். நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. பொருளை வாங்கலாம், அதுல ஏதாவது ஃபால்ட் இருந்தா குட்ஸ் ரிட்டர்ன் போடலாம். அதுக்கு ஒரு டைம் கொடுத்து என்ன செய்யணும், அந்த பொருட்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்கணும். அதுதான் வந்து இந்த பொருள் பாதுகாப்பு சட்டம். தென் 6வது பாயிண்ட், சேல்ஸ் இன்சென்டிவ். சேல்ஸ் இன்சென்டிவ்ங்கிறது share of profit payable to the direct seller for effecting sale of goods products as stipulated in the contract between the direct seller and the direct selling entity. இப்போ இந்த பொருள்களின் விற்பனையினால் இதான் வந்து அருமையான ஒரு சரத்து. பணத்தை வச்சு பணத்தை கொடுக்க கூடாது. பொருள் விற்பனையில் கிடைக்கிற லாபத்தை கொண்டுதான் என்ன கொடுக்கணும், பொருள்களை அடிப்படையாக கொண்டுதான், பொருள்கள் விற்பனையை அடிப்படையாக கொண்டுதான் நேரடி வர்த்தகத்துல நேரடியாக வந்து சேர்ந்த நபர்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கொடுக்கூடாது, நேரடியாக வந்து இணைஞ்சிருக்கிற நபர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்சென்டிவ், சேல் இன்சென்டிவ் பகிர்ந்து வழங்கப்படும். எத்தனை பாயிண்ட் பாருங்க. பொருள் விற்பனையின் மூலம் மட்டும்தான் பொருள்களை என்ன செய்யணும், பொருள்களை வந்து கன்சம்ஷன் பண்ணக்கூடிய அந்த கன்சியூமர் அந்த டைரக்ட் செல்லர்களுக்கு யாரெல்லாம் ஜாயினரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பணமா கொடுக்காம பொருள் விற்பனையில் இருக்கிற லாபத்தை மட்டும் கொடுக்கணும், நட்டத்தை கொடுக்கக்கூடாது. நேற்று நான் படிச்சோம்ல அதேதான், நட்டத்தை கொடுக்கக்கூடாது, லாபத்தை மட்டும் கொடுக்கணும். இதுதான் வந்து என்னது 6 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங். நான் தமிழ்லையும் சொல்லியிருக்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷில் நீங்க படிச்சாலும் நீங்க ஸ்கிரீன் ஷேர் எடுத்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். எல்லாம் பூரா பயங்கரமான புத்திசாலி, எது ஈஸியா அதை பண்ணிடுவீங்க. பட் இதை நான் தமிழ்ல சொன்ன மாதிரி நீங்க சொன்னா உங்களை நான் மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். சொல்ல முடியா, இப்போ நான் சொன்னதை அப்படியே நான் எழுதிக்கிட்டேன் சார், நான் சொல்றேன்னு சொன்னா நான் உங்களை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இல்ல சார் நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியல, நான் வேணா பார்த்து படிச்சிடறேன்னு சொன்னா கொஞ்சம் வருத்தத்தோட ஏத்துக்கிறேன். சரி, என்னை வருத்தப்படுத்துவீங்களா சந்தோஷப்படுத்துவீங்களா தெரியாது, வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு. யார் சொல்றது? Who is the next சோபனா? சோபனா அது அப்படி அது சினிமா படத்துல சொல்லுவாங்க, சும்மா சோபனாவுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்குமா. யார் அடுத்த சோபனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சித்ரா தேவி டான்ஸ் ஆடி படத்துல. சொல்லுங்க. ஹலோ, எது வந்து வேண்டாமா அந்த வார்த்தையை கட்டியா புடிச்சுக்கங்க, எது வேணுமா அதை படிக்கிறாரு. சார் நான் வந்து சார் நான் முயற்சி பண்ணேன் சார், நிறைய எழுத முடியல, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசுறதுனால டிரான்ஸ்லேட் வேற பண்ணீங்க. நான் எழுதி இருக்கேன், நான் முயற்சி பண்றேன் சார், திருத்தங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க நம்ம பாக்குறது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபார் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. டைரக்ட் செல்லிங்னா என்னது? முதல்ல நிறைய பேர் டைரக்ட் செல்லிங்கான கரெக்டான புரிதல் நீங்க சொல்லிடுங்க சார், எனக்கே நிறைய புரிஞ்சுது. Marketing or sales of goods directly to the end customer or user using word of mouth publicity. அதாவது நம்ம வாய்வழி விளம்பரம் மூலமா தான் இந்த பொருட்களையோ இதை வந்து விற்பனையோ அல்லது மார்க்கெட்டிங்கோ நம்ம வந்து டைரக்டா ஒரு எண்ட் கஸ்டமருக்கு சேருது. அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து அந்த ஒரு சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங். இது எப்படி பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் எப்படிலாம் வந்து நம்ம விற்பனை பண்ணலாம்னா ஒரு டிஸ்பிளே மூலியமா, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமா, பேம்ப்ளெட்ஸ் மூலியமா, இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம்.
அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க சொன்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது அந்த ப்ராசஸ் தானே சார்? இது எல்லாம் சேர்த்துதான் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. மொபைலைசிங் கம்பெனி வந்து எப்படி வந்து கம்பெனி வந்து ஒரு பியூசி பிக்கப் சென்டர்ஸ் பாயிண்ட்ஸ் அதை வந்து ஓபன் பண்ணி அதன் மூலியமா சேல்ஸ் ப்ரமோட் பண்றாங்க. பொருட்களை நாம தான் கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுக்கிறோம். இதுவே டைரக்ட் செல்லிங் உடைய பிசினஸ் வழிமுறை ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்டுங்களா சார்? ரொம்ப கரெக்ட். அவங்க வந்து வாங்க மாட்டாங்க, நம்ம தான் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது டைரக்ட் செல்லிங் என்டிட்டியா இல்ல என்ட்ரியா சார்? அது என்ட்ரி சொன்னது இது என்டிட்டி, இது என்ட்ரி இல்ல என்டிட்டி தான். டைரக்ட் செல்லிங் என்டிட்டி தான். ரைட், சரி. டைரக்ட் செல்லிங் என்டிட்டி அதாவது இது வந்து ஒரு சட்ட திட்டம், அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சட்டம், கம்பெனி சட்டத்தில் பதிவு பெற்ற நிறுவனமாக இருக்கும். அதாவது ஒரு என்டிட்டினாக்கா ஒரு அந்த கம்பெனியோட எலிஜிபிலிட்டி இல்ல கவர்மெண்டோட ரூல்ஸ்க்கு எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், கம்பெனி அரசாங்கத்தோட சட்ட திட்டத்துல இருக்கணும். அதாவது டைரக்ட் செல்லிங்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அதுல அவங்க பதிவு பெற்ற நிறுவனம், நேரடி நிறுவனம். அது வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டத்துல வந்து அவங்க பதிவு பெற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும். இது வந்து டைரக்ட் செல்லிங் என்டிட்டி. கரெக்ட்டுங்களா சார்? நம்பர் 2. ரைட், ரொம்ப ரைட். ஓகே. மூன்றாவது who is a direct seller? யார் வந்து நேரடி விற்பனையாளர்? விற்பனையாளர்ன்றது யாரு? இந்த நம்ம வந்து அந்த நிறுவனத்தோட பொருட்களை நேரடியா கன்சியூமர் கிட்ட யாரு நேரடியா கொண்டு போய் விற்பவரே அவரே வந்து ஒரு டைரக்ட் செல்லர். அதாவது கரெக்ட்டுங்களா? ரைட். மூன்றாவது. அடுத்தது நாலாவது கஸ்டமர்ஸ். யார் வந்து கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ்? அம்மா கன்சியூமர், கன்சியூமர்ஸ். ஓகே. நுகர்வோர்ன்றது யாரு? நுகர்வோர் அப்படின்றவரு இந்த பொருட்களை டைரக்ட் செல்லர்ஸ் மூலியமா வாங்கக்கூடிய இந்த பொருட்களை விற்கவோ இல்ல மற்றபடி அது வந்து அதான் விற்கவோ கூடாம தான் அதை யூஸ் பண்ண உற்பத்தி செய்யவோ விற்கவோ கூடாது. உற்பத்தி இந்த வார்த்தை ஓட்டிட்டேன். கரெக்ட், தேங்க்யூ சார். உற்பத்தி செய்யவோ அதை வந்து விற்கவோ உரிமை இல்லாம தனக்கு வேண்டிய தன்னுடைய சொந்த தேவைக்காக வாங்குபவரே ஒரு கன்சியூமர். அவங்க வாங்கி பயன்படுத்தணும். கன்சியூமர்ன்றது பொருட்களை வாங்கி தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துவர்கள் தான் வந்து கன்சியூமர்ஸ். அவங்களுக்கு விற்கவோ அது வந்து உற்பத்தி பண்ணவோ ரைட்ஸ் கிடையாது. கரெக்ட்டுங்களா சார்? 4th பாயிண்ட். ஆமா, ரைட். ஓகே. 5th பாயிண்ட். ஓகே சார். பொருட்களுக்கு என்ன பாதுகாப்பு? இது வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனின்றதால பொருட்களுக்கான என்ன பாதுகாப்பு? 1997ல 1897ல பொருட்களுக்கு பாதுகாப்பு, பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்திருக்கு. அந்த சட்டத்துல வந்து எல்லா வகையான உரிமைகள், அதாவது நுகர்வோருக்கு வந்து உரிமைகள் இருக்கு. வாங்கலாம், யூஸ் பண்ணலாம், திருப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி பொருட்களுக்கான ஒரு சட்டம். சார் இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் எழுதியிருக்கேன். இதுக்கு மேல ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க சார். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஒருவேளை யூஸ் பண்ண பொருள் ஏதாச்சும் தொந்தரவாயிருச்சுன்னா கிளைம் கூட போடலாம், திருப்பி கொடுக்கலாம், கிளைம் கூட பண்ணலாம். நான் சாப்பிட்டேன், எனக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால இந்த பொருள்னாலதான் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க கிளைம் கூட பண்ணலாம். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். எனக்கு வந்து அந்த மாதிரி கூட அவங்க போடலாம். இதுக்கு வந்து சட்டம் இருக்கு. அந்த அடிப்படையில வந்து இதுவும் ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ரூல்ஸ். இந்த சரத்தின்படிதான் கேரளாவில் ஆம்பே முடக்குனாங்க. ஒரு பொருளை யூஸ் பண்ணி எஃபெக்ட் ஆகி போச்சு. அதுலதான் நம்ம கம்பெனி பொருள் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாது. சின்ன தொந்தரவு இருந்தா கூட நம்ம எம்டி அதை ஏத்துக்க மாட்டாது. புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது. வாங்க. அதாவது இந்த டைரக்ட் செல்லிங்ல இத்தனை சட்டத்தை பார்க்கும்போது இது அதாவது பொருட்களை நுகர்வோருக்கான இவ்வளவு பெரிய சட்டமும் இதுல இருக்குன்றது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இது. 6வது சேல்ஸ் இன்சென்டிவ். சேல்ஸ் இன்சென்டிவ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, யாருக்கு கொடுக்கப்படணும், எப்படி கொடுக்கப்படணும் அப்படின்னா ஷேர் ஆர் ப்ராஃபிட் ஷேரிங். பொருட்களை விற்பனை செய்பவருக்கு விற்பனையின் மூலமாக வரப்படும் அந்த வருமானத்துலதான் வந்து யாரு சேல்ஸ் பண்றாங்களோ விற்பனை பண்றாங்களோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுவதுதான் இந்த சேல்ஸ் இன்சென்டிவ். கரெக்ட்டுங்களா சார்?
ரைட். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு கொடுக்கலாம். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் பொருளை விற்பதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை மட்டுமே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் சேல்ஸ் இன்சென்டிவ். இது பணமா கொடுக்க கூடாது. சேல்ஸ் இன்சென்டிவ்ங்கிறது பொருள் விற்பனையில் கிடைக்கிற லாபம். ப்ராஃபிட் பேயபிள் போட்டு பாருங்க. ஓகே சார், நான் அவ்வளவுதான் சார் எழுதியிருக்கேன். வெரி குட், சூப்பர். நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க மகாவுக்கு. அவ்வளவுதான் இருக்கிறதே, அவ்வளவுதான். வேற என்ன தருது? இது வேணா வச்சுக்கோங்க, படிங்க ஸ்கிரீன் ஷேர் எடுத்து. இனி யாராச்சும் இருக்கீங்களா பிரில்லியன்ட், சோ பிரில்லியன்ட் யாராச்சும் இருக்கீங்களா மகா மாதிரி? சார் சோ பிரில்லியன்ட் யாரும் இல்லைங்க சார். வேணா நாங்க வந்து சோ இல்லைங்க சார், வந்து நாகேஷ் பிரில்லியன்ட் தான் சார் இருக்கிறோம். அப்படியும் இல்லை யாருமே. எம்ஜிஆர் பிரில்லியன்ட், சிவாஜி பிரில்லியன்ட், இந்த மாதிரி எந்த பிரில்லியன்ட்டுமே இல்லைன்னா நான் என்ன செய்யறது? சரி, ஒரு ஷேரிங் இருக்கு சார். இப்ப நம்ம வந்து கம்பெனி ப்ரொஃபைல்ஸ் நம்ம புதியவர்கள்கிட்டயோ இல்ல ஒரு மீட்டிங்லோ கம்பெனி ப்ரொஃபைல் சொல்லும் பொழுது இந்த 6 பாயிண்ட் கவர்மெண்டோடைய ரூல்ஸ் படிதான் வந்து கம்பெனி ஆர்சிஎம் பண்றாங்க அப்படின்றத இந்த 6 பாயிண்ட்ல மைண்ட்ல வச்சுட்டு அதை ஒரு சொல்லலாமா சார்? அந்த மாதிரி ஏன் போய் நம்ம அவங்களுக்கு சொல்லணும்? யாராச்சும் கேட்டா மட்டும், யாராச்சும் ஒரு ஆளு விவரம் தெரிஞ்சு கேட்டா மட்டும் எங்க கம்பெனி இப்படித்தானுங்க இயங்குது, இந்த ரூல்ஸ் எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா போதும். எத்தனை பேர் இந்த நாட்டுல சட்டம் படிச்சவனு இருக்கிறான் சொல்லுங்க. நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் சட்டம் தெரியுமா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க கலர்ஃபுல்லா இருந்தா வாங்கி திங்கிறான். பாக்குறதுக்கு அழகா இருந்தா ஓடி போய் ஒப்புன்னு தின்னுறான். மாடு தவிடுதுங்கிற மாதிரி தின்னுட்டு சைனீஸ் ஃபுட்டு அது இதையும் தின்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு போறா. அப்படியே பக்கத்துல ஆம்புலன்ஸ்ல ஏத்துறான், கொண்டு போய் மின்மயானத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம். இவங்களுக்கெல்லாம் சட்டத்தை சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் மகா? நமக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம டைரக்ட் செல்லர், நமக்கு தெரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். நம்ம இதை வந்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோம். மற்றவங்களுக்கு இது வந்து பிரயோஜனப்படுமான்னு கேட்டா நமக்கு பாதுகாப்பு. இது கத்தி வேணா வெட்டலாம், வேணா வந்து என்ன செய்யலாம், பாதுகாத்துக்கலாம். வெட்டக்கூடாது, இதை கொண்டு போய் வெட்டக்கூடாது, இதை கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. இதை பாதுகாப்பு வச்சுக்கோ. இது பாதுகாப்பு கத்தி. மற்றபடி புத்தி தீட்டினா போது, கத்தி தீட்ட வேண்டியது இல்லை. வாங்க சசிரேகா மேடம், நான் சோ பிரில்லியன்ட்னு கூப்பிடும்போது நீங்க வந்திருக்க வேண்டாம் சசிரேகா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க டீச் பண்ணது என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபார் எம்என்எல் கம்பெனிஸ்? இல்லம்மா, டைரக்ட் செல்லிங்னா சொல்லிட்டு போகமா. சரி, ஓகே. டைரக்ட் செல்லிங் இதுக்கு என்ன கம்பெனி கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குன்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆஃப் குட் டைரக்ட்லி டு தி யூசர்ஸ், கன்சியூமர்ஸ். அதை எப்படி பண்ணணும்னா பை யூசிங் வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி எப்படி பண்றோம்னா யூ கேன் டிஸ்பிளே தி இது டிஸ்பிளே மூலமா யூ கேன் டூ இட் அண்ட் யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் த்ரூ பாம்ப்ளெட்ஸ் மூலமாவும் கொடுக்கலாம். அண்ட் டோர் டு டோர் கூட கொடுக்கலாமா சார்? என்னமா? டோர் டு டோர் ஆல்சோ we can include. அத எண்டுன்னு என்ன அர்த்தம்? அவங்க இருக்கிற இடத்துல ஓட கொடுக்கணும். அத டோர் டு டோர் தான். ஓகே, டோர் டு டோர் we can do it. அப்புறம் இந்த மாதிரி கம்பெனி will open a pickup center ஆட்டும் ஒன்னு ஓபன் பண்ணி வைக்கணும். அந்த பிக்கப் சென்டர்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்பெனி செய்யற வேலை என்ன? ஒரு பொருளை வந்து டெலிவரி பண்றதுக்கு நமக்கு ஒரு பிக்கப் சென்டர் கொடுத்துருவாங்க, பர்மிட் பண்ணிடுவாங்க, டெலிவரிக்கு பர்மிட் பண்ணிடுவாங்க. பட் டெலிவரி சென்டர்ல உட்காந்துக்கிட்டு யாராச்சும் வந்து வாங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். we have to deliver the product. the products to the consumers-க்கு நம்ம கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். the second point வந்து direct selling entity. அது என்னன்னா a person who is authorized by the company. இந்த இதுக்கு வந்து என்னன்னா அவங்க லிமிடெட் இது இருக்கும் சார். சார் அந்த செகண்ட் நிறுவனம் வந்து ரெஜிஸ்டர்டு நிறுவனமா இருக்க வேண்டும், கம்பெனி சட்டத்துல பதிவு செய்யப்பட்டதா இருக்க வேண்டும். அப்புறம் என்னது, ரெகக்னைஸ் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா இருக்க வேண்டும். அதான் கம்பெனி சட்டத்துல வந்து பதிவு செய்யப்பட்டதா இருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா இருக்க வேண்டும், லிமிடெட் கம்பெனியா இருக்கும். ரைட், 3 பாயிண்ட். ரெகக்னைஸ்ட் பை தி இது. ஓகே. தேர்ட் பாயிண்ட் வந்து who is a direct seller enter. டைரக்ட் செல்லர் யாருன்னா அவங்க வந்து டைரக்டா வந்து கன்சியூமருக்கு சேல் பண்றவங்க இஸ் அ டைரக்ட் செல்லர். அவங்க ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி அது வந்து டைரக்டா டு த
கன்சியூமருக்கு கொண்டு போய் கொடுக்கறவங்க தான் டைரக்ட் செல்லர். நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் யாருன்னா டைரக்ட் செல்லர் கிட்ட இருந்து அவங்க வந்து வாங்கிட்டு அது வந்து என்னன்னா அவங்க பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான் they will use it. They cannot manufacture or they cannot sell to the other people. அவங்க தான் வந்து கன்சியூமர்ஸ். ஓகே சார். அப்புறம் கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அது என்னன்னா இட் இஸ் அ சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். என்னென்ன ஆக்ட் வந்து எதுன்னா செக்ஷன் 3 of 26 1987ல that is including other movable properties. இது ஒரு 1897. ஓகே 1897 இங்கே இருக்கு. 1897ல ஆக்ட் பிரகாரம் அந்த கிளாஸ் பிரகாரம் ஜெனரல் கிளாஸ் பிரகாரம் அதான் it shall be include a kind of movable property other than the actionable claims of money. அது அப்புறம் 6th பாயிண்ட் வந்து சேல்ஸ் இன்சென்டிவ் ப்ராஃபிட் பை தி கம்பெனி. இது யாருக்குன்னா இந்த சேல்ஸ் இன்சென்டிவ் those who have joined in the company the direct selling க்கு ஜாயின் ஆயிருக்காங்களோ அவங்க யாரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்களோ so according to that they'll get the commission benefits from the company. Okay sir. Yes, it is the base of sales, product sale. There is no money circulation, must be product sale. Okay. Yeah, according to the product sale only they have to give the incentive. Even maybe the direct seller entered in the company, or otherwise maybe the seller from the company, those who are selling the products, right? Okay. Very nice. நண்பர்களே, இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, நம்மளை ஒருத்தர் வந்து ஏமாத்த வருவான். எப்ப ஏமாத்த வருவான்? பார்த்தை எப்படி பார்த்தையா, பார்த்தை எப்படி பார்த்தையா, பயாஸ்கோப் பார்த்தையான்னு பயாஸ்கோப் காட்ட வந்தா, அப்ப நான் சொல்லணும் என்னது, இந்த பயாஸ்கோப்பெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டேன், நாங்க தெய்வ மகன்லே பார்த்துட்டேன்னு முடிக்கொடுறோம். அதுக்கு இதுதான் ஸ்கேல். இவன் என்ன பண்றான்? நீ வந்து போய் எனக்கு சொன்னாங்க எப்படின்னா, காமராஜ் ஒரு முட்டா பையன் எம்ஏ படிச்சு போட்டு போய் உப்பு வித்துக்கிட்டு தர்றான். உட்கார்ந்த இடத்துல ஜோடிக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சாலு இன்னைக்கு போய் உப்பு மிளகாய் எல்லாம் வித்துக்கிட்டு தர்றாரு அப்படின்னு என்னை நக்கல் பண்ணாங்க. எங்க டீம் எது ஆரம்பி டீம். ஆரம்பியில் நான் பெஸ்ட் மோட்டிவேட்டர் அப்படி மயிர் பூச்சேரி மோட்டிவேஷன் கொடுத்தேன். நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு போஸ்ட்மேன் வந்து என்ன பண்ணாருன்னா, பேசிட்டு இருக்குன்னு போய் மோதிரத்தை அடமானம் வச்சு 5000 வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணாரு. அப்படின்னா எவ்வளவு மோட்டிவேஷன் ஆயிப்பாரு. ஆனா அந்த கம்பெனிக்கு இந்த ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டா இதை பொருத்தி பார்த்தா அந்த கம்பெனியே தப்பு. இதை பொருத்தி பார்க்கலாம். நம்ம கம்பெனியோட நம்ம பொருத்தி பார்த்து நம்மளுக்கு ஜென்யூன்னு தெரிஞ்சுக்கலாம். வேற யாராச்சும் ஒரு கம்பெனி நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்க்க வந்தா நீங்க பொருத்தி பார்த்து இது பொய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதுக்கு போறது இல்லை. காரணம் நம்மளது வந்து சரின்னு தெரிஞ்சிருச்சு. நாம போறது இதுதான் பாதை, இதுதான் பயணம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்முடைய இது வந்து என்னது, சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு ரூல்ஸ் இருக்கு, எது கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு நம்ம ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். நம்ம கம்பெனிக்கு ரூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் செல்லிங் கம்பெனி எப்படி இருக்கணுங்கிற ரூல்ஸ் இருக்கு. இதையெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஆகையினால நம்மளுடைய பாதை சரிதான். அப்போ பிட்காயின் இருக்குது, குட்காயின் இருக்குது, இங்க 2 இருக்குது, அங்க 2 இருக்குது. மிளகா விற்காதே, உப்பு விற்காதே, பணத்தை கட்டு, பணத்தை வாங்கிக்கலாம், இப்படி எல்லாம் யாராச்சும் சொன்னா நம்ம யோசிக்கணும், என்னது இவனாரு தூண்டிக்காரன், நம்மளுக்கு தூண்டி வர பாக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், தப்பிச்சுக்கணும். அவ்வளவுதான். காரணம் என்னன்னு கேட்டா, பெஸ்ட் மோட்டிவேட்டர் வந்து மணி தான். அதனால பணம் கிடைக்கிறது தெரிஞ்சா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, என்னன்னு கேட்டா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. த ரூட் ஆஃப் ஈவில் வேறா இருக்கு. அநேகர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு எல்லாம் பண ஆசையில ஓடி போய் அங்க பணம் கட்டி, இங்க பணம் கட்டி, இங்க பணம் கட்டி, காட்டை வித்து, தோட்டத்தை வித்து எல்லாம் பண்ணி கடைசியில பார்த்தா வேதனை 10 லட்சம் போச்சு. சசிகலா மேடம் கேளு, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க அந்த மாதிரி இருக்காங்க.
ஒரு 7 லட்சமா 8 லட்சம் எத்தனை 70 லட்சமாமா எவ்வளவோ கடன், அநேக வேதனை குத்திக்கிட்டு இருக்காங்க, உருவ குத்தி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது, நடைமுறையில் நாங்கள் பார்க்கணும். நான் எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னா, நமக்கு அந்த வேதனை இல்லை. கேஷ் அண்ட் கேரி, இந்த சோப்பா 50 ரூபா வாங்கிட்டு சோப்பை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பொருள் கிடைச்சிச்சு. அதனால இதுதான் பாதை, நம்ம போறதுதான் பயன். அது புரிஞ்சுக்கிடுங்க. அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது. இது வந்து கண்டிப்பா நம்மளால தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா, ஒரு குவாலிட்டி டீம்ல இருக்கிற லீடர் தெரிஞ்சு வச்சிருக்கு. இல்லைன்னா அவரே லீடரா இருக்க முடியாது. லீடரா இருக்கிற ஆளுக்கு இது தெரியும். சார் இவ்வளவு தானான்னு கேட்டா இன்னும் நிறைய இருக்குது. பட் இது நமக்கு போதும், இந்த 6 பாயிண்டே உங்களுக்கு போதும், நிறைய இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம இது 6 நமக்கு பெரிய தற்காப்பு, வேற ஒன்றும் வேண்டியதில்லை. இந்த 6 பாயிண்ட் எப்படி 6 பேசிஸ்ல அது மாதிரி இந்த 6 பாயிண்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு, ப்ராடக்ட்டுக்கு, டைரக்ட் செல்லருக்கு, கன்சியூமருக்கு, அப்புறம் யாருக்கு, விற்பனையாளருக்கு. சரியா? இந்த 6 பாயிண்டே போதுமா? அதனால சிறப்பா பண்ணுங்க. ஐ எம் கமிங் பேக் டு ஃபீட்பேக். நீங்க இப்போ 2 பேர் சொல்லிட்டீங்க, சொன்ன 2 பேரையும் நான் மனப்பூர்வமாய் வாழ்த்துக்கிறேன். முந்தி சொல்ல போலங்க, பிந்தி நிக்காதீங்க. என்ன காரணம்னு கேட்டா, நமக்கு இருக்கிறது 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துல படப்படப்பண்ணு வேலையை முடிக்கணும். ஃபீட்பேக் கமான் சசிகலா மேடம், வாங்க. சார் வணக்கம் சார், அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் எம்எல்எம் கம்பெனின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறது ரொம்ப குறைவு தான். நம்ம ஆர்சிஎம் மாதிரி எங்கேயுமே வந்து இந்த சிஸ்டமோ ஒரு பக்கா சிஸ்டமோ இல்லை ஒரு கார்டினல் ரூல்ஸ் அந்த மாதிரி எந்த கம்பெனிலையும் கிடையாது. நம்ம கம்பெனில அது ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கம்பெனிக்கு 100% பொருந்தும். அது எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த கைட்லைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கிறத ஃபாலோ பண்ணாலே நிச்சயமா நம்மளால வந்து நம்ம சேல்ஸ்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி அதை வந்து நம்ம செய்யலாங்கிறத பத்தி இன்னைக்கு அருமையா சொன்னீங்க. 6 இந்த ரூல்ஸை பத்தி, இந்த கைட்லைன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுடைய ஆப்ஷன்ல இருக்கு, நம்ம நிச்சயமா ப்ராடக்ட்ஸை எப்படி கொண்டு போகணும் அதெல்லாமே நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். டைரக்ட் செல்லர்னா எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எம்எல்எம் கம்பெனிக்கு உண்டான ரூல்ஸ் என்னென்ன, ஒரு கன்சியூமருக்கு உண்டான ரூல்ஸ் என்ன, ப்ராடக்ட்ஸ்னா எப்படி, சேல்ஸ் இன்சென்டிவ் அது எப்படி அந்த கம்பெனி கொடுக்குறாங்க, அதாவது கமிஷன் வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, அதாவது சேல்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் கமிஷன் கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்துக்காக கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கன்சியூமரா இருந்தா அது எப்படி குட்ஸ் வந்து நம்ம வந்து பர்சனல் யூஸுக்கு வாங்கி நம்ம இது பண்ணணும். அந்த ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பிரகாரம் நம்ம செய்யணும். அடுத்து குட்ஸ் ப்ராடக்டை வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியா அது ஆக்ட் வந்து 1827 ஆக்ட் பிரகாரம் அதை கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் குட்ஸ் அப்படிங்கிறது அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நமக்கு ரூல்ஸ் பிரகாரம், நமக்கு வந்து கைட்லைன்ஸ் பிரகாரம், கவர்மெண்ட்டினுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்மளுடைய கம்பெனியினுடைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஆர்சிஎம் இஸ் த பெஸ்ட் கம்பெனி எம்எல்எம் இவன் வந்து அதுல முன்னாடி இருக்கிறது நம்பர் 2ல நம்ம இதுல இருக்கணும். அடுத்து இன்னும் வருங்காலத்துல நம்பர் 1 நம்ம வந்துருவோம். எம்எல்எம் கம்பெனி டைரக்ட் செல்லிங் அப்படின்னாலே நம்மளுடைய ஆர்சிஎம் தான். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேற யாரும் சொல்லுவீங்களா? ஃபீட்பேக் தான் கேக்குறேன் சார். வணக்கம் சார். ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்க, எப்படி இருந்தது, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படி சொல்லுங்க. ஓகே சார். நீங்க பார்த்தது வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் எம்எல்எம் கம்பெனி, ஒரு தரமான ஒரு எம்எல்எம் கம்பெனி எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது டைரக்ட் செல்லிங்னா என்ன, டைரக்ட் செல்லிங் நிறுவனம்னா என்ன, டைரக்ட் செல்லர்னா யாரு, கன்சியூமர்னா யாரு, குட்ஸ் ப்ராடக்ட்னா என்ன, சேல்ஸ் இன்சென்டிவ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த கைட்லைன்ஸ் ஃபுல்லா நான் தெரிஞ்சுக்கிறது சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வெரி குட். அடுத்து யாரு? ஃபீட்பேக் வாங்க. போனமா எங்க ஒரு வருஷமா காணா. பேசுங்க. இருக்க சார். இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இந்த கவர்மெண்ட் எம்எல்எம் பிசினஸ் அப்படின்றது எந்த ஒரு எம்எல்எம் பிசினஸ்னாலும் இந்த ஒரு வரமுறை தான் இருக்கணுமா? இப்படி இருந்தாட எம்எல்எம், இப்படி இல்லைன்னா அது வந்து அப்படியே நம்ம சசிரேகா மேடம் சொன்ன மாதிரி எம்என்எல்எம் இது மாதிரி இந்த ரூல்ஸுக்கு அடாப்ட் ஆயிருந்தா அது சரியான கம்பெனி. இந்த ரூல்ஸுக்கு அடங்கலைன்னு சொன்னா அது வந்து சரியில்லாத கம்பெனி.
ஓகே சார். இப்போ கரெக்டான ஒரு கம்பெனி எம்எல்எம் கம்பெனின்றது நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருத்தி பார்த்து தெரிஞ்சுக்கோ. இல்ல சார், இந்த ரூல்ஸை வந்து நம்ம எப்படி அவங்க பொருள் வேற பொருள் விற்கிறாங்க, அவங்களுக்கு இல்ல. ரெண்டாவது அதோடைய இது கரெக்டா அது கம்பெனில இருக்குன்றது நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு டெய்லரு எப்படி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ துணி தைக்கிறதுக்கு என்ன கையாளுறாரு? எதை வச்சு அளவு எடுப்பார் சார். அந்த அளவு தான் இந்த ரூல்ஸ். ரைட்டா? இந்த ரூல்ஸ் படி அடங்கலைன்னா அது கம்பெனி கிடையாது, பெரட்டு. அடங்குச்சுன்னா அது கம்பெனி ஆகும். ரைட்டாமா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் யாரு? போனாவுக்கு என்ன புரியல, எதை பாதி புரிஞ்சு பாதி புரியாம இருக்குது. போன்ல கேள், நான் சொல்லித்தரேன். உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிருமாமா. நமக்கு டைமே 1 மணி நேரம். வாங்க விஜயகுமாரு, ஃபீட்பேக் போன்ல கேளுங்க. போனா நான் சொல்லித்தரேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அதாவது இந்த இது கவர்மெண்ட் மூலியமா ஒர்க் பண்ணதே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஏன்னா நம்ம ஏன்னா பிரைவேட் போது எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, இது தூக்கின்னு ஓடுறாங்களா இழுத்து ஓடுறாங்களா, பல கேள்விகள் வருங்க ஐயா. ஆனா இது கவர்மெண்ட் அண்டர்டேக்ல ஓடும் போது தைரியமா நம்ம சொல்லலாங்க ஐயா. வெரி குட். இப்ப எந்த பிரச்சனையும் நீங்க கை கட்டலையே விஜயகுமாரு, எனக்கு அது சங்கடமா இருக்கு. எங்க நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டையை தேடி பிடிச்சி இந்த கலர் தான் கட்டாம உட்கார்ந்து எங்க. ஓ வெரி நைஸ். இப்ப பாருங்க விஜயகுமார, தேரி வா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்படி உட்காரும். சூப்பர். எல்லா இடத்துலயும் விஜயகுமார் டீம்னா டை கட்டி இருக்கணும். ஓகேவா? ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள். இதுல கவர்மெண்ட் அண்டர்டேக்ல போகும்போது தைரியமா செய்யற நம்பிக்கை வந்திருக்குங்க ஐயா. இப்போ ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனை கண்டிப்பாங்க ஐயா. அது டைரக்ட் இல்லைன்னா முழுசா புரிஞ்சுதுங்க ஐயா. ஆமா, நிறைய உள்டா புல்டா கம்பெனி முளைச்சுக்கிட்டே இருக்கு. காளான் மாதிரி முளைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அவனை எல்லாம் வீழ்த்துறதுக்கு இது கத்தி. ரொம்ப சூப்பர். விஜயகுமார் பாருங்க எப்படி ஆயிட்டாரு. ஒரு டை பாத்தீங்களா? இதுதான் வள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு, கை கட்டி வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கையெட்டி பின் செல்வார். சரி வாங்க டிவிக்கே. டிவிக்கே வாங்க. இருக்காரா? டிவிக்கே அன்மியூட் பண்ணுவோம். மனோகர் சார். சரி, அவர் உள்ள கேட்கறதோட சரி, பேச முடியாத நிலையில் இருப்பார் போல. வரட்டும். மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட நண்பர்களே, வரக்கூடிய 17ஆம் தேதி நான் உங்களுக்காக தான் அங்கே வர்றேன். எங்க சென்னை வர்றேன். என்னன்னு கேட்டா, நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அந்த 10 பாயிண்ட்ஸை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மாசம் அச்சீவ் பண்ணும். 14 நாளைக்கு முன்னாடி சொல்றேன், 17 நாளைக்கு அப்புறம் சொல்றேன், 14 நாளைக்கு முன்னாடி சொல்றேன், 17 நாள் கடந்து 14 நாள் மிச்சம் இருக்கு சொல்றேன். அப்போ நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் போய் இந்த முனிசிபாலிட்டியில் நாய் பிடிக்கிற வண்டியை பார்த்தீங்கன்னா, வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினோடனே அப்படி இதை போட்டு இழுத்து தூக்கி உள்ள போட்டு குப்பையாட்டு கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி டீம்ல இருக்கிற ஒரு ஆளு கூட விடாம என்ன செய்யணும்? உடனே நாங்க சேர்க்கணும். 2வது, வேடராஜன் சார்ட்ட போன் பண்ணி, சார் எனக்கு 20 டிக்கெட்டு நான் வாங்கிக்கிறேன், என் பேர் எழுதிக்கலன்னு சொல்லி நீங்க சொல்லணும். 10, 20, 5, 3. ஏன்னா அவ்வளவு சேர் தான் போட போறோம். நான் தான் சிஸ்டமே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஏன்னா நமக்கு எத்தனை பேர் எத்தனை டிக்கெட் சேர்தோ அத்தனை சேர் தான் போடுவாங்க. அதனால அதையும் நீங்க பண்ணிடுவோம். ஏன்னு கேட்டா, நம்ம அங்க கவுண்டர் சேல் பண்ண வேண்டாம்னு சொல்லி வரக்கூடியவங்களுக்கு அங்க டிக்கெட் கொடுத்து மேல அனுப்பாதீங்கன்னு சொல்லி ஏற்கனவே வாங்கின டிக்கெட் வச்சுக்கிட்டு வந்தா போதும். ஏன்னா எனக்கு என்ன அதுல பெனிஃபிட் என்னன்னா, பேச்சாளருக்கு டைமுக்கு தொடங்கி டைமுக்கு முடிக்கலாம். நான் சொல்ல வேண்டிய செய்திகளை கரெக்டா டைம் வாரியா பேச முடியும். அது மேடையில பேசுறவங்களுக்கு தெரியும். மேடையில் அதாவது ஃப்ளோட்டிங்கா வந்தா என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நான் மட்டும் இல்லை, எந்த பேச்சாளராலும் சொல்ல முடியாது. டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கும் போது நிறைய தகவல்களை அடர்வா சொல்ல முடியும். அதற்கு இந்த மாதிரி சிஸ்டம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புவனவல்லி அம்மா, விஜயகுமார், சசிகலா மேடம், மகாலட்சுமி மேடம், அவர் சசிரேகா, மனோகர் சாரு, நீங்க எல்லாரும், செல்வராஜன்னா கும்பகோணம், அவர் வரமாட்டேன், வாய்ப்பு இல்லை. சசிரேகா மேடத்துக்கு சென்னையில் டீம் இருக்கு, சசிகலா மேடத்துக்கு டீம் இருக்குது. நீங்க இன்னைக்கு அந்த வேலைகளை தொடங்கணும். 3 நாள் தான் இருக்குது. நான் அங்க உங்களை சந்திக்க 3 நாள் தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வேலைகளை தொடங்கணும்.
எங்க மகா நீங்க பேசுறதே கேட்கலையே. சார் எஸ் சார் இருக்கேன் சார், கேட்டுட்டு இருக்கேன் சார் நீங்க பேசுறத. ஆமா, அதை நீங்க என்ன செய்யணும், ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி உங்களால எவ்வளவு மேக்சிமம் முடியும். ஏன்னா நான் யார்கிட்ட செவத்துக்கிட்ட சொன்னா செவரு பி பண்ணாது, நான் அங்க இருக்கிற ஷேர்கிட்ட சொன்னா ஷேர் பி பண்ணாது. சரியா? ஒருவேளை அங்க இருக்கிற வேற டீமுக்கு சொன்னா உங்களுக்கு பிவி ஏறாது, வேற டீம்காரங்க வருவாங்க, ஆனா உங்க டீம் வராம உங்களுக்கு பிவி ஏறாது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த அன்னைக்கு நான் வந்துங்க சார் பாடி ஸ்கேனிங் தூக்கிட்டேங்க சார், நான் மில்லேனியம் பார்க்குக்கு போறேன் சார்னு போனீங்கன்னா அங்க அங்க இருக்கிற ஆளுகிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து ஒரே குண்டு தான் 1 கிலோமீட்டர் க்ளோஸ் ஆயிடும், அங்கெல்லாம் போகக்கூடாது. போனா மில்லேனியம் பார்க்ல போய் நின்றுக்கிட்டு ஸ்கேனிங் பண்ணிட்டு இருக்க கூடத்துக்கு வந்து சார். சரியா? அதனால எல்லாரும் அதுக்கான உஷாரா இருங்க, வாழ்த்துக்களோட. இது வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. காரணம் என்னன்னா, ஒருவேளை அங்க நீங்க டிக்கெட் எனக்கு சேரலைன்னா வேடராஜன் க்ளோஸ் பண்ணுவார். நான் வந்து மீட்டிங் வர முடியாது, வரமாட்டேன். ஏன்னு கேட்டா சார் டிக்கெட் சேல் ஆகலைங்க சார், அதனால மீட்டிங் போஸ்ட்போன் பண்ணிடலாம் சார் சொல்லிடுவார். அப்ப என்ன ஆகு, நீங்க வந்து உங்களுடைய கனவு என்ன ஆகாது, உங்களுடைய கனவு கலைஞ்சாலும் கலையக்கூடாதுல்ல, கனவு கலையக்கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். கனவே கலையாதுன்னு நீங்க சொன்னா பார்த்தாது, கனவை கட்டணும், கனவை கட்ட வேண்டும், அதற்கு நீங்க ஒர்க் பண்ணணும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் கனவு அப்படியே நிற்கட்டும், நீங்கள் காணக்கூடிய கனவு கலையாமல் இருக்கட்டும், உங்கள் கனவு நனவாகட்டும். கனவு காணுங்கள் என்று சொன்னார் யாரு? அப்துல் கலாம். தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நம்ம தூங்க விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கணும் கனவு. அடடா ஒரு நாள் வெட்டியா போச்சே, அடடா இன்னைக்கு பார்த்துருந்தா ஒரு 10,000 ரூபாய் சேல் பண்ணிருக்கலாமே, ஒரு நாளைக்கு 10,000, 30 நாளைக்கு எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் சேல் பண்ணலாமே, 1.5 லட்சம் பி வருமே. அந்த கனவு உங்களை துரத்தும். அதற்கான வேலைகளை செய்யுங்கள் நண்பர்களே. இதுல உங்களுடைய பங்களிப்புகள் பெருசா இருக்கணும். நேற்றுக்கு மகா 20 சொல்லியிருக்கிறாங்க, விஜயகுமார் வந்து மினிமம் 5 சொல்லியிருக்கிறாரு, 25 ஆயிடுச்சு. மயில்வேல் சார் எதுவுமே சொல்லல. மகா உங்க டீம் ஒரு வாட்டி நீங்க என்ன செய்யுங்க, டியூனிங் பண்ணுங்க, யார் யாரு எத்தனை டிக்கெட்டு டியூனிங் பண்ணி கூப்பிட்டு வேடராஜன் சார்கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி போனா நீங்க டியூனிங் பண்ண போனா உங்களுக்கு டீம் இப்படி வித்துக்கிட்டே இருந்தா ஆகாதுமா, விற்கிறவங்களை உருவாக்கணும். ஆமா, டியூனிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருங்க, சசிகலா மேடம், சசிகலா மேடம் இருக்கிறீங்களா? ஹலோ, அன்மியூட் பண்ணணும். நீங்க நாம தான் பண்ணணுமா? ஆமா. ஏமா அன்மியூட் பண்றீங்கன்னா என்ன போன வழி பார்த்து அன்மியூட் பண்ணாமே எப்படி சிக்னல்ல சொல்லுறாருமா சொல்ல வேண்டியதான். சரி, மனோகர் எங்க வரவே மாட்டேங்கிறாரு. சரி, சசி மேடம் உங்களால முடிஞ்சா பேசுங்க. சசிரேகா மேடம், நீங்க என்ன உங்க சிஸ்டர் இருக்காங்கன்னு சசிகலா மேடம் பேசுறீங்களா? சார் பேசுங்க. சொல்லிருக்கேங்க சார், வந்துருவாங்க சார், மேக்ஸிமம் வந்துருவாங்க சார். ரைட், எனக்கு தெரியும் உங்க டீம் வந்துடும். ரைட், ஓகே. சசிரேகா மேடம், சசிரேகா மேடம் அன்மியூட் பண்ணுங்க. அது அந்த அம்மா பெங்களூர்ல இருக்கிறதுனால நம்ம கூப்பிடுறது கேட்க மாட்டேங்குது, பக்கமா இருந்ததுனால. சொல்லுங்க. சொல்லிட்டு இருந்தா அவ வருவா. சோ டீமுக்கும் சென்னை டீமுக்கும் சொல்லின்னு இருக்கா. டியூனிங் பண்ணி எல்லாத்தையும் கூட்டுவாங்க. முடிஞ்சா அங்கிருந்து நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்தா கூட வாங்க, பக்கம் தான், வந்துட்டு கூட போயிடலாம். ரைட், ஓகே. ரைட், உங்க ஆட்கள் இருந்தாலும் வந்து பிளான் பண்ணி அனுப்பி வைங்க. கண்டிப்பா நம்ம அதை வந்து சிறப்பா பண்ணுவோம். அந்த அன்னைக்கு வந்து உடானையும் ப்ரொமோட் பண்ணலாம். இன்னைக்கு அவர் மோஸ்ட்லி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு 2 நாள் அவங்க வர்றாங்க. திருக்குறத்துக்கு ஒரு நாள், திருவள்ளூருக்கு ஒரு நாள், இதுக்கு ஒரு நாள் நேகாமன் வர்றாங்க. எப்படியாச்சும் ஒரு 100ங்கிறது நம்ம பிளானா இருந்தா 17ஆம் தேதி நாம் சரியா பிளான் பண்ணோம்னா நல்ல கூட்டம் இருந்தா நம்ம 200 கூட பண்ணிடலாம். அதனால இந்த உமன் எம்பவர்மெண்ட் டீமுக்கு நீங்க இந்த உடான ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கனால இங்க இருக்கிற 2 பேர் இருக்கிறீங்க, மகாவும் சசிகலா மேடம் இருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் இந்த உமன் எம்பவர்மெண்ட் டீம்ல வெண்மதி மேடம் வந்து அவங்க இது ரயில்ல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ரயிலே தான் சுத்துறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசி பிளான் பண்ணுங்க மகா. நீங்க சசி, வெண்மதி மேடம், கவிதா ராம்குமார் எல்லாம் பேசி அது கொஞ்சம் மேக்ஸிமம் லேடிஸ் டீம் பண்ணுவாங்க. ஓகே மகா, டன்னா? எஸ் சார், ஓகே சார். நீங்க இப்படி சரி, இப்ப நாம் சொல்ல வேண்டியது என்ன? இப்ப நாம் சொல்ல வேண்டியது என்ன? கனவே கலையாதே, கலையாது.
கனவே கலையாது கனவே கலையாதே. கனவே கலையாது கனவே கலையாது. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஆசியம். குட் ஆசியம். இன்னைக்கு 8 மணிக்கு வெண்மை மேடம் மீட்டிங். இன்னைக்கு மாலை 8 மணிக்கு வெண்மை மேடம் மீட்டிங். வாழ்த்துக்கள்.